சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில நம்முடைய சிந்திங்க நைன் டாட் காம் ஆன்லைன் ஷாப்ல அக்ஷய திருதியைக்கான பேரிச்சம்பழம் மூட்டை இதை நான் பதிவேற்றம் பண்ணி அக்ஷய திருதியை கிட் அப்படின்னு உங்ககிட்ட சொல்லி நீங்க இதை வாங்கி வீட்டுல அக்ஷய திருதியை அன்னைக்கு ஒரு மூட்டையாக கட்டி வச்சுக்கோங்க. இது வருடம் முழுக்க நம்ம வீட்டிலேயே இருக்கட்டும். அதற்கு பிறகு இந்த மூட்டைய அடுத்த அக்ஷய திருதியை அன்னைக்கு மீண்டும் புதுப்பிச்சுக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன். நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் ஏதாவது ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்லும் பொழுது இது நம்முடைய நன்மைக்காக தான் அம்மா சொல்றாங்க அப்படிங்கிறத புரிஞ்சு என் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சு நீங்க வாங்கக்கூடிய ஒரு விஷயமும் உங்களுக்கு கோடான கோடி பலன்களை தரணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிட்டு தான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதனால எந்த ஒரு தயக்கமோ பயமோ நடக்குமா அப்படிங்கிற சந்தேகமோ இல்லாமல் தைரியமா வாங்கி நம்பிக்கையோட கட்டி வைங்க. கண்டிப்பா உங்க வீட்டுல எல்லா நன்மைகளும் பெருகும். இப்போ அந்த மூட்டையை நாம எப்படி கட்ட போறோம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு ஒரு காணொலி கொடுத்துடுறேன். இந்த காணொலியில உங்களுக்கு அதற்கான ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைச்சிடும். ஏன்னா நிறைய பேர் இந்த அக்ஷய திருதியை கிட் அப்படின்றத வாங்கியிருக்கீங்க. இத இதுக்கு முன்னாடி நீங்களே கட்டுவீங்க. நான் சொல்லுவேன் இத்தனை எண்ணிக்கையில பேரிச்சம்பழம் வாங்கி சிகப்பு துணியோ மஞ்சள் துணியோ பச்சை துணியோ நீங்க உங்களுக்கு எந்த துணி உங்களுக்கு அதிர்ஷ்டம்னு நினைக்கிறீங்களோ அந்த துணியில நீங்க மூட்டையா கட்டி பீரோல வச்சுருங்க, கல்லாப்பட்டியில வச்சுருங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனா நிறைய பேர்னால அதை வந்து செய்ய முடியல. அந்த நாளை நான் தவற விட்டுட்டேன், அதற்கு பிறகு எப்போ கட்டுறது, நிறைய சூழல்கள் காரணமா என்னால இதை வந்து கட்ட முடியல அப்படின்னா சொன்னதினுடைய காரணமாக நானே உங்களுக்கு இதை கொடுத்துடலாம் அப்படின்றதுக்காக தான் இதை முறையான பூஜைகள் மூலம் நானே உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த அக்ஷய திருதியைக்கு கூட இன்னும் சில பொருட்கள் உங்களுக்கு தரும்பொழுது இன்னும் கூடுதல் பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றதுனால இந்த ஒரு கிட்டு நானே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதுல நிறைய திவ்ய பொருட்களும் இருக்கு. இந்த திவ்ய பொருட்களை நீங்க எப்படி அக்ஷய திருதியை அன்னைக்கு நீங்க கட்டணும் அப்படின்றத நான் இப்ப உங்களுக்கு காட்டுறேன். நல்லா கவனிச்சு வச்சுக்கோங்க. இதை அப்படியே ஃபாலோ பண்ணி உங்க வீட்டுல அக்ஷய திருதியை அன்னைக்கு காலையில பிரம்ம முகூர்த்த காலத்துல 4 மணில இருந்து 6 மணிக்குள்ள இந்த மூட்டையை நீங்க கட்டலாம். அப்படி இல்லையா 6 மணில இருந்து 7:30 மணிக்குள்ள இந்த மூட்டையை நீங்க கட்டலாம். அப்படியும் இல்லையா மதியம் 1 மணில இருந்து 3:30 மணி வரைக்கும் கூட நீங்க இந்த அக்ஷய திருதியை மூட்டை அப்படின்றத நீங்க கட்டிக்கலாம். இப்போ நீங்க எப்படி கட்டணும் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் உங்களுக்காக அந்த கிட்ட எடுத்துட்டு வந்திருக்கேன். இது பாருங்க, நம்ம அக்ஷய திருதியை கிட்டு சரிங்களா. இதுல குபேர விளக்கு இருக்கும். அந்த ஒரு நாள் தான் அக்ஷய திருதியை, ஒரு நாள் தான் நாம குபேர விளக்க பூஜை அறையில ஏத்த போறோம். அந்த பூஜை அறையில ஏத்தக்கூடிய விளக்கு அப்படிங்கிறது குளிர்ந்தாச்சு அப்படின்னு சொன்னா அதற்கு பிறகு அந்த விளக்கை வந்து நம்ம வாசல்ல, அதாவது நுழைவாசல்ல வச்சு நம்ம ஏத்த போறோம். ஒரு பலகையில வச்சிடுறேன். கிராம்பு, ஏலக்காய், இதுல வந்து ஒரு காப்பர் காயின், மஞ்சள் கயிறு, அதாவது மூட்டை கட்டுறதுக்கான மஞ்சள் கயிறு, மகாலட்சுமி அம்சம் நிறைய இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சோழி, பச்சை வஸ்திரம், பச்சை நிற தீபத்திரி, பேரிச்சம்பழங்கள். இந்த பேரிச்சம்பழங்களை இதுல கொட்டிடலாம். இந்த ஏலக்காய், கிராம்பு அதையும் இதோடவே கொட்டிடலாம். காப்பர் காயின், சோழி எல்லாத்தையும் இதுல போட்டாச்சு. இப்ப இதை நாம மூட்டையா கட்ட போறோம். உங்களுக்கு எல்லாமே செக் பண்ணி பார்த்து கரெக்டா இருக்கும் அப்படின்றதுதான் நான் வந்து எல்லாமே ரெடி பண்ணி செக் பண்ணி பார்த்து அப்புறம் தான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இப்ப நாம இதை வந்து மூட்டையா கட்ட போறோம். கயிறு கூட நான் வந்து தாராளமா பெருசா கொடுத்துருக்கேன். ஏன்னா எல்லாராலையும் பர்ஃபெக்டா ஒரே டைம்ல கட்டிட முடியாது. ஒரு சிலருக்கு 4-5 சுத்து சுத்தினாதான் திருப்தியா இருக்கும். நம்ம ஹோட்டல்ல எல்லாம் சாம்பார் பாக்கெட் வாங்கினா எப்படி இருக்கும் அது மாதிரி பேரிச்சம்பழம் மூட்டை கட்டியாச்சு. இதுக்கு அடுத்தது விளக்கு. இந்த விளக்கு நம்ம ஏத்த போறோம். விளக்க எடுத்த உடனே தீபத்திரிய போடக்கூடாது. ஃபர்ஸ்ட் எண்ணெய் விடணும். அடுத்தது தீபத்திரி, பஞ்சுத்திரி தான். அதனால இதுல வந்து 1, 2ன்ற கணக்கெல்லாம் வந்து நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனாலும் நான் ஏன் 2 கொடுத்துருக்கேன்னா ஒரு சிலர் 2 ரெட்டையா தான் போடுவாங்க.
அதனால கொடுத்துருக்கேன். இது பஞ்சு திரின்றதுனால 1, 2ன்ற கணக்கெல்லாம் இதுல கிடையாது. ஒருவேளை நீங்க அக்ஷய திருதி அன்னைக்கு காலையில ஒரு திரியும், சாயந்தரம் ஒரு திரியும் பயன்படுத்திக்கிறேன் அப்படின்னாலும் நீங்க பயன்படுத்தினா எந்த தவறும் கிடையாது. இப்போ நான் இதுல எண்ணெய் விட்டு தீபத்திரி போட்டாச்சு. இந்த மாதிரி எண்ணெய்லாம் யூஸ் பண்ணிட்டு டக்குன்னு நம்ம தலையில துடைக்கிறது, புடவையில துடைக்கிறது, நைட்டில துடைக்கிறது எல்லாம் பண்ணக்கூடாது. சரி, இப்ப இந்த விளக்க நம்ம ஏற்றிடலாம். அவ்வளவுதாங்க. அக்ஷய திருதியை பேரிச்சம்பழம் மூட்டை தயார். அக்ஷய திருதியை அன்னிலிருந்து உங்க வீட்டுல எல்லா செல்வ வளங்களையும் நிறைவாக தரக்கூடிய, அதிர்ஷ்டம் தரக்கூடிய பேரிச்சம்பழம் மூட்டை தயார். இல்ல மகாலட்சுமி அம்சம், குலதெய்வத்தினுடைய அருள், முன்னோர்களினுடைய அருள், இப்படி எல்லா வளங்களையும் தரக்கூடிய பேரிச்சம்பழம் மூட்டை தயார். எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ உங்களுக்கு அக்ஷய திருதியை அன்னைக்கு எப்படி இந்த பேரிச்சம்பழம் மூட்டை கட்டணும் அப்படின்றத உங்களுக்கு நான் தெரியப்படுத்திட்டேன். இந்த மூட்டை இதே மாதிரி அழகா உங்களாலையும் கட்ட முடியும். கொஞ்சம் பொறுமையா கட்டுங்க. சரிங்களா? இந்த அக்ஷய திருதியை மூட்டைய வந்து அக்ஷய திருதியை அன்னைக்கு நீங்க கட்டணும் அப்படின்றதுதான் என்னுடைய ஆசை. அக்ஷய திருதியை அன்னைக்கு இந்த மாதிரி மூட்டையா தயார் பண்ணி நீங்க பூஜை அறையில வச்சாலும் சரி, கல்லாப்பட்டியில வச்சாலும் சரி, பீரோல வச்சாலும் சரி, கபோர்ட்ல வச்சாலும் சரி, அலுவலகத்துல நீங்க கல்லாப்பட்டியில வைக்கணும்னாலும் சரி, ஏதோ ஒண்ணு உங்களுக்கு இது வந்து இங்க இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது இல்லையா, அங்க நீங்க வச்சுக்கோங்க. சரிங்களா? அதே போல அக்ஷய திருதியை அன்னைக்கு இதை வாங்குறது, அதை வாங்குறது, நகை வாங்குறது, கம்மல் வாங்குறது, பாத்திரம் வாங்குறது, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது, புடவை வாங்குறது, இப்படி நிறைய விஷயங்கள் நமக்கு பிடிச்ச விஷயங்கள் இருக்கு. ஆனா இதையெல்லாம் நம்ம வாங்குறதுக்கு அடிப்படையா நமக்கு செல்வ வளம் தேவை. இந்த செல்வ வளத்தை தரக்கூடிய குபேரர் அன்னைக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம். நாம குபேர விளக்கேத்துறோம், அக்ஷய திதி கிட்டு அதை நாம கட்டுறோம். இதையும் கடந்து நமக்கு உடனடியா நமக்கு எல்லா வளங்களும் நிறைவா நமக்கு கிடைக்கணும். அடுத்த வருடம் நம்மளுடைய வாழ்க்கை சூழலே நல்லபடியா மாறணும். நம்மளெல்லாம் வந்து ஏளனமா பேசினவங்க நம்மளை பார்த்து பொறாமைப்படுற அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கை இருக்கணும். முக்கியமா அடுத்தவங்க பொறாமைப்படுறதுக்காக நம்ம வாழலைங்க. நம்ம பெரியவங்க நம்மள ஒரு இடத்துக்கு கட்டி கொடுத்தாங்க இல்லையா, நம்ம அம்மா அப்பா, நம்மளுடைய உறவுகள், அவங்க நம்மளை பார்த்து சந்தோஷப்படணும், பெருமைப்படணும். என் பொண்ணை நான் இந்த அளவுக்கு கட்டி கொடுத்துருக்கேன், அவ இன்னைக்கு இந்த குடும்பத்தை நல்லபடியா வழிநடத்தி இருக்கா, அவ நல்லபடியா வாழ்ந்துகிட்டு இருக்கா, ஓஹோன்னு இருக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அடுத்தவங்களுடைய பொறாமையை காட்டிலும் உங்களுடைய பெற்றோர்களினுடைய அந்த ஆத்ம திருப்தி, சந்தோஷம், மகிழ்ச்சி, இதுதான் நாம அவங்களுக்கு தர வேண்டியது. அதனால நம்மளுடைய செல்வ வளம் மேலும் பெருகணும் அப்படின்னு சொன்னா குபேரர், இந்த குபேரருக்குரிய பச்சை நிற துணியில அவருக்கு உகந்த திவ்ய பொருட்களோட நாம அக்ஷய திதியை கிட் அப்படின்றத மூட்டையாக கட்டியிருக்கோம். பேரிச்சம்பழங்கள்லாம் வச்சு மூட்டையாக கட்டியிருக்கோம். குபேரருக்கே உகந்த விளக்கு குபேர விளக்கு, இதையும் நம்ம அன்னைக்கு ஏற்றுறோம். இதையெல்லாம் பார்த்து நமக்கு ஆசீர்வாதம் வழங்கக்கூடிய குபேரர் இல்லைன்னா எப்படி? பாருங்க குபேரர், இவரையும் நான் உங்களுக்கு நல்ல ஒரு பித்தளையில நல்ல வெயிட்டா இருக்கக்கூடிய கனமான தரமான ஒரு விக்கிரகமாக உங்களுக்கு குபேரர் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நம்மளுடைய சிந்திங்கநெட்.com ஆன்லைன் ஷாப்ல குபேரரையும் பதிவேற்றம் பண்ணியிருக்கேன். வேணும் அப்படின்னா வாங்கிக்கோங்க. இந்த குபேரர் உங்க வீட்டுக்கு வர நேரம் உங்களுடைய வாழ்க்கை தரம் நல்ல விதமாக உயரட்டும். குபேரருக்கு பாருங்க, பச்சை குங்குமம் சாட்டியிருக்கேன். குபேரருக்கே உகந்த பச்சை நிற துணியில அக்ஷய திதியை மூட்டை பச்சை நிற தீபத்திரியால நம்ம விளக்கேற்றிருக்கோம். இதையெல்லாம் பார்த்த பிறகு குபேரர் நமக்கு செல்வ வளங்களை தராமல போவாரு, கண்டிப்பா தருவார். இந்த அழகான லட்சணமான குபேரர் நம்முடைய சிந்திங்கநெட்.com ஆன்லைன் ஷாப்ல பதிவேற்றம் பண்ணியிருக்கேன். இவருடைய முக லட்சணத்துக்காகவே நிறைய பேர் நம்ம கிட்ட குபேரர் வாங்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கும் வேணும் அப்படின்னா உடனே ஆர்டர் போட்டு வாங்கிடுங்க. சரிங்களா? பாருங்க, எனக்கு நம்ம வீட்டுல அக்ஷய திருதி இப்பவே வந்தாச்சுங்க. மீண்டும் வேறொரு பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம்.